வணக்கம் உறவுகளே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தோம்னா அலங்காநல்லூர்லேருந்து பாலமேடு போகிற பகுதியில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள் எப்படி மணக்குதுன்னு, எப்படி கிடக்குதுன்னு பாருங்கள். இங்கிட்டு வந்து வைகை ஆற்று ஓடுது. பூரா இப்படி கிடந்தா மக்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட வாங்கி வரி இதுகள்லாம் வாங்கிட்டு கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு இங்கே வந்து கொட்டுறாங்கன்னா பக்கத்தில் உள்ள விளைநிலங்கள் பூரா எப்படி பாதிக்கப்படும்னு பாருங்கள். எல்லா கழிவும் கிடக்குது. இதில் என்ன முடி வெட்டுறதுலேருந்து கோழி கழிவுலேருந்து டயர்லேருந்து எல்லாம் வெட்டுக்கிட்டு எல்லாம் கிடக்குதுங்க. பாருங்கள் எப்படி கிடமை. எந்த பிளாஸ்டிக் பொருள்லேருந்து கண்ணாடி பொருட்கள்லேருந்து எல்லாம் கிடக்குது. பக்கத்தில் கொய்யா விவசாயம். இவங்களுக்கு தான் கொடுத்தீங்க இத்தனை வருஷம், இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சி கொடுத்து அவங்கள உட்கார வச்சு எப்படி நிலைமையில் இருக்குது, நம்ம தொகுதியில் பிரச்சனை எப்படி கிடக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம கொட்ட மாட்டோமா? ஏன் இந்த நிலைமை? இதை வேறு பக்கம் போய் அப்புறப்படுத்த முடியாதா? தரம் பிரித்து எதுவும் பண்ண முடியாதா? எவனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியாம் பண்ணவங்க லட்சணத்தை பாருங்கள் எப்படி கிடக்குதுன்னு. ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு நாகலட்சுமி திருமாறன் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். விவசாய சின்னத்துக்கு ஆதரவு கொடுங்க. இந்த எதுவுமே இல்லாமல் தரம் பிரித்து எல்லாமே எப்படி என்ன பண்ணுறதோ அதை பண்ணி நாங்கள் தரோம். மக்களுக்கு உறுதிமொழியே அளிக்கிறோம். நாங்கள் வர ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குச்சாவடியில் 1ஆம் நம்பர் பட்டன் அமைக்கி விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க.